இப்ப ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரை எப்படி ஒன் பண்றதுன்னு பார்ப்போம். சரி, யாராவது இப்ப சொல்லுங்க, கம்ப்யூட்டரை எப்படி ஒன் பண்றது? சரியான மெத்தட் சொல்லுங்க பாப்போம். சரி, கம்ப்யூட்டரை ஒன் பண்றது எப்படின்னு சொன்னா, இப்ப எங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இருக்குன்னு சொன்னா ஜஸ்ட் பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு விட்டீங்கன்னு சொன்னா ஒன்னு ஆயிரும். சரியா, லேப்டாப் வந்து ஈஸியா எங்களுக்கு ஒன் பண்றது. மத்தது டெஸ்க்டாப் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, டெஸ்க்டாப்னு நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு சில நேரத்துக்கு தெரியாம இருக்கும். டெஸ்க்டாப்னு சொல்றது இந்த இவர். சரியா, அப்ப இவரை நாங்க எப்படி ஒன் பண்ணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்டா வந்து என்ன செய்யணும், பவர் கேபிள் எல்லாத்தையும் செட் பண்ணி கொள்ளணும். சரியா, பவர் கேபிள் எல்லாத்தையும் சரியா செட் பண்ணி கொண்டு அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், இங்க வந்து இவர்கிட்ட வந்து ஒரு பவர் பட்டன் ஒருத்தர் இருப்பாரு. சரியா, பவர் கேபிள் எல்லாம் ஃபர்ஸ்டா யூபிஎஸ் இருந்துச்சுன்னா யூபிஎஸ் கனெக்ட் பண்ணி கரண்ட் எல்லாம் இதாக்கி கொண்டு கடைசியா இங்கே பட்டன் ஒன்று இருப்பாரு, இவரையும் ஒன் பண்ணணும். இவரை ஒன் பண்ற நேரத்துல இங்கே மொனிட்டரையும் ஒன் பண்ணணும். சரியா, இவர் ரெண்டு பேரையும் ஒன் பண்ணணும் தான் இவரை ஒன்னாகுவாரு. இது கிளியரா? ஒன் பண்ற விதம் விளங்குதா இப்ப? கம்ப்யூட்டர் எப்படி ஒன் பண்றதுன்னு சொல்லி. ஓகே, ஒன் பண்ணதுக்கு பிறகு ஆஃப் பண்ற மெத்தடும் இருக்குது. இப்ப சாதாரணமா சொல்லுங்க பாப்பா, நீங்க எப்படி ஆஃப் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் வயரை தூக்கி கழட்டி போட்டுருவீங்க அப்படியா? எங்க பாவம் இது இல்ல இருக்குது, சார். கரண்ட் இருக்குதோ, கரண்ட் பிடிச்சி ஆஃப் பண்ணு. ஷட் டவுன் பண்ணலாம். ஓகே, ஓகே. அப்ப இப்ப இதுல வந்து சொல்றாங்க கம்ப்யூட்டரை இப்படி ஓபன் ஷட் டவுன் பண்றது. முதலில் பவர் கேபிள் சரியா கனெக்ட் ஆகி இருக்கான்னு பாருங்க. கம்ப்யூட்டர்ல பவர் கேபிள் சரியா கனெக்ட் ஆகி இருக்கான்னு பாருங்க. அதுக்கு பிறகு சிபியு டவர் மேல இருக்கிற பவர் பட்டனை ஒரு தடவை அழுத்துங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சிபியு பவர் பட்டனை ஒரு தடவை அழுத்துங்க. அதுக்கு பிறகு மொனிட்டர் இயங்கலைன்னா மொனிட்டர் இருக்கிற பவர் பட்டனையும் அழுத்துங்க. மொனிட்டர் என்று சொல்றது நான் ஆல்ரெடி சொன்னேன் தான். இவர் இயங்கலன்னு சொன்னா மொனிட்டரையுமே நாங்க இன்னொரு டேப் கிளிக் பண்ணுவேன். இந்த எல்லோ டட்டையும் கிளிக் பண்ணி இவரையே கிளிக் பண்றோம். அதுக்கு பிறகு விண்டோஸ் லோட் ஆகி டெஸ்க்டாப் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்காட்டிலும் அவர் ஸ்டார்ட் பண்ணி இதாக்கும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பவர் பண்ண போல நாங்க என்ன நாலஞ்சு கீஸ் அமைக்கி ஒன்னாவுன்னு சொல்லி அவரை போட்டு ஃபெஷர் பண்ணிக்கிட்டால நிக்க தேவையில்ல. ஜஸ்ட் பவர் பட்டன் மட்டும் அமைக்கினீங்கடா சரி. ஓகேயா? அப்ப நாங்க இப்ப ஃபெஸ்டா எப்படி கம்ப்யூட்டர் ஒன் பண்றதுன்றது படிச்சாச்சு. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருக்குதா? கிளியரா இல்ல? ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். இப்ப வந்து எப்படி ஷட் டவுன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றதுன்றத பார்ப்போம். சரி, யார் சரி ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், எப்படி ஆஃப் பண்றது கம்ப்யூட்டரை? குயிக்கா சொல்லுங்க. ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு சார் ஓகே, சம்டைம் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணணும். குட் சார், அதான் குட். ஓகே, ஷட் டவுன் பண்றது அப்படி தான். அப்ப உங்க சொல்லிக்கிற கேட்போம். எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்களையும் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா என்ன செய்யணும், நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி நிக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, நான் வேர்ட்ல வந்து நான் இப்படி வந்து டைப் பண்ணிக்கின்னு நிக்கிறேன். டைப் பண்ணிக்கின்னு நின்னுட்டு இப்ப கம்ப்யூட்டரை வந்து நான் ஜஸ்ட் இப்படி போயிட்டு ஆஃப் பண்ணிடக்கூடாது. சரியா, இப்படி ஜஸ்ட் போயிட்டு ஆஃப் பண்ணிடக்கூடாது. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நான் இப்படி வேலை செஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அதை சேவ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா சேவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணோன்னு நாங்க இவ்வளவு நேரம் செஞ்ச வேலைகளுமே இதாகும். அப்ப கட்டாயமா கம்ப்யூட்டர் எந்த டைம்ல ஆஃப் பண்றீங்களோ ஆஃப் பண்ண முன்னுக்கு கம்ப்யூட்டர்ல நாங்க செஞ்ச ஒர்க்ஸ் கடைசி ஆயிடும். வீடியோ எடிட்டிங் செஞ்சோமா, இல்லாட்டி நம்ம ஒரு போட்டோ எடிட்டிங் செஞ்சோமா, அப்படி இல்லைன்னு சொன்ன வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்து ஓபன் பண்ணி நம்ம டைப் பண்ணோமா, எக்ஸல்ல டைப் பண்ணோமா, என்ன செஞ்சாலும் கட்டாயமா நீங்க சேவ் கொடுத்து சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ற ஆப்ஷன் ஈஸியான ஆப்ஷன் என்னன்னு சொன்னா கண்ட்ரோலோட எஸ், கீபோர்ட்ல உள்ள, நான் இப்ப அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். இப்ப கண்ட்ரோலோட பிளஸ் எஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா சேவ் ஆகிரும். நீங்க என்ன ஃபைல் தான் இருந்தாலுமே கண்ட்ரோல் எஸ் தான் சாதாரண விண்டோஸ் த சேவ் கீ.
அப்படி இல்லைன்னு சொன்னாங்க மெனு எல்லாம் எப்படி செய்யலாம். ஃபைலுக்கு போயிட்டு வேர்ட்ல சேவ் பண்றீங்கன்னு சொன்னா ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அது மாதிரியான வேலைகளும் செய்யலாம். ஓகே. அடுத்து வந்து கீழே இருக்கிற இடது மூலையில ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆஃப் பண்றதுக்கு இவன் சொல்லி தர ஃபர்ஸ்டா ஃபைலை சேவ் பண்ணுங்க. அப்புறம் கீழே இடது சைட்ல இருக்கிற இந்த இதை கிளிக் பண்ணோன்னு ஒரு ரவுனோட சேர்த்து ஒரு டொட்டொண்டு வந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அவரை கிளிக் பண்ணி இன்னும் ஷட் டவுன் கொடுத்துட்டேன்னு சொன்னா ஆஃப் ஆகிரும். சரியா? இப்படித்தான் நீங்க சரியா கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணணும். சரியா? இப்ப நான் ஷட் டவுனை கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு எல்லாம் ஆஃப் ஆகி போயிடும். அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தெரிஞ்சாக்கள் எல்லாம் இருப்பீங்க, தெரியாத ஆக்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப நீங்க இந்த விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்றீங்க, ஃபர்ஸ்டா சேவ் பண்றீங்க, விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்றீங்க. இதுல இங்கே வந்து பவர் ஆப்ஷன் ஒரு ரவுனோட எல்லா இதுல இனி லேப்டாப்ஸ்ல இது மாதிரி ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்றீங்க. நீங்க ஷட் டவுன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னா ஷட் டவுன் ஆகிடும். இது கிளியர் தானே? கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஆன்சரே பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க இப்ப கம்ப்யூட்டரை வந்து சரியா யூஸ் பண்றதுக்கான ஒரு சில இதுகளை வர சொல்றாரு. அப்படின்னா நீங்க இதெல்லாம் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா பிள்ளை இந்த மாதிரி வேலைகளை கம்ப்யூட்டர்ல செய்யாதீங்க. அதுல ஒன்னாவது சொல்றாங்க ஒர்க் சேவ் பண்ணாம நேரடியா பவர் பட்டன் அழுத்தி ஆஃப் பண்ண கூடாது. நாங்க என்ன மாதிரி செஞ்சீங்கன்ட்டு ஒரேடியா பவர் பட்டனை ஆஃப் அழுத்தி ஆஃப் பண்ண கூடாது. கம்ப்யூட்டர்ல பவர் பட்டனை இதாக்கி ஆஃப் பண்ணேனும் அப்படி ஒரு நாளும் ஆஃப் பண்ணாதீங்க. அது வந்து நாங்க போட்டிருக்க சிஸ்டம்க்கு சரியில்லை. இப்ப கட்டாயமா இதுல தீர்த்து இப்படித்தான் ஆஃப் ஆகணும். அடுத்த விஷயம் வந்து கம்ப்யூட்டர் இயங்க கொண்டிருக்கும் போது பவர் கேபிளை திடீரென்று அகற்றக்கூடாது. கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி நிக்கிறான், சரி ஆஃப் பண்ணணும்னு சொன்னா மெயின் இதுலயே கையை வச்சிருவோம் போயிட்டு. சரியா? மெயின் இதுலயே கை வச்சு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி சரியான ப்ராசஸ் ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு லாஸ்டா பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வயரை கழட்டுங்க. அதுக்கப்புறம் ஈரமான கையில இந்த மாதிரி நாங்க கிச்சன்ல இல்லாட்டி திண்ணிக்கு நின்று கையை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து கையை போட்டு டச் பண்ணிடுவோம். கீபோர்ட்ல டச் பண்ணிடுவோம், மவுஸ்ல டச் பண்ணிடுவோம், சிபியூல டச் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா இது வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள். திடீர்னு எங்க சரி ஷார்ட் கீட் ஆகிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், அதோட எல்லாம் க்ளோஸ். சரியா? அடுத்து வந்து சிபியு மானிட்டர் மேல தண்ணீர் தேநீர் போன்றவற்றை வைக்காதீங்க. சரியா? நாங்க பார்த்திருக்கிற மிச்சமே இந்த லெப்ட்ல யூஸ் பண்றவங்க எல்லாம் கிட்டே லெஃப்ட் கிட்டே கொண்டு வந்து இதை வச்சுக்கொள்வாங்க. டெஸ்ட்டை வந்து நீங்க செய்யற ஒர்க்குக்கு வந்து கட்டாயமா ஒரு மதிப்பொண்ணு கொடுங்க. நீங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து கட்டாயமா லெப்ட்ல இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி சரி நீங்க வச்சுக்கோங்க. அங்கனைக்கே தின்ற ஐட்டம், சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கிட்டு செய்ய போவாதீங்க. அதுக்கப்புறம் காற்றோட்டம் இருக்கிற இடத்தை துணி பேப்பர் வச்சு மூடக்கூடாது. இப்ப சாதாரணமா சில இதுகள் இப்ப கம்ப்யூட்டர் இதுல எல்லாம் ஒரு காற்று போறதுக்காக வேண்டி சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் போட்டு அவங்க வந்து ஒரு ஃபேன், கூலிங் ஃபேன் இல்லாட்டியும் அடியில உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். நாங்க என்ன செய்வோம், அதை மூடி வச்சுட்டோம்டா இல்லாட்டி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நாங்க இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்குள்ள ஹீட் ஆகும் கம்ப்யூட்டர். சரியா? ஏன்னு சொன்னா நாங்க செய்யற வேலைகளை பொறுத்து அந்த கம்ப்யூட்டர் தானே ஹீட் ஆகும். அதுக்கு தான் கூலிங் ஃபேன் சொல்லி இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நாங்க ஜஸ்ட் புடவையை போட்டு மூடிட்டோம்னு சொன்னா ஹீட் ஆகி எங்கட அந்த அந்த கம்ப்யூட்டர் சேற்றிறன் ஃபுல்லாவே இதாகிடும். அதனால துணியெல்லாம் வச்சு மூட போவாதீங்க. கட்டாயமா கம்ப்யூட்டர் ஒன்று யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் ஒன்று எடுங்க. லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா லேப்டாப் ஸ்டாண்ட் ஒன்று எடுங்க. கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. லெஃப்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா சாதாரண லேப்டாப்பை நாங்க வந்து மேசைக்கு மேல யூஸ் பண்றதே பிள்ளை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனேன். ஏன்னு சொன்னா லேப்டாப்ல அடியில தான் இருக்கு, கீழே அந்த எங்கட இது ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாம் ஆகுது. இது சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து லெப்ட்ல அடியில தான் இருக்குது. அப்ப அந்த அடியில நாங்க துணியை வச்சு மூடிட்டோம்னு சொன்னா அதுல காத்து போவாது. அப்ப அது வந்து இன்னும் ஹீட் ஆகும். கம்ப்யூட்டர் ஹீட் ஆக அது செய்த ஸ்பீட்கள் குறையும், ஸ்லோ ஆகும் கம்ப்யூட்டர். அதுக்காக வேண்டி கட்டாயமா லெஃப்ட் இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
யூஎஸ்பி எல்லாம் கண்ட வாக்குல அடிக்க வேணாம். யூஎஸ்பி யாரும் தாராம சொல்லுவோமே. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மச்சான் இந்த யூஎஸ்பி பேக் எனக்கு என்னமோ செஞ்சு தாங்க, இல்லாட்டி எடிட் பண்ணி தாங்க, இந்த ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுங்க, இது மாதிரி வேலைகளை தந்தாலும் நீங்க ஃபெஸ்டா வந்து வைரஸ் கார்டு போட்டு இருக்கீங்களான்னு பாருங்க உங்களோட லேப்டுக்கு. சரியா? வைரஸ் கார்டு போட்டு இருந்தா மட்டும் நீங்க இதாக்குங்க, பயம் இல்லாம வைரஸ் கார்டு போட்டோன்னே ஃபெஸ்டா ஸ்கேன் பண்ணி பாருங்க. அதுல வைரஸ் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு விஷயம் இல்லை, நீங்க வந்து இதாக்கலாம். வைரஸ் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட லெப் ஃபுல்லா க்ளோஸ் ஆகிரும். உங்களுக்கு வந்து எந்த ஆபரேஷனும் பண்ணிக்கொள்ளலாம் போகும். அதனால தான் யூஎஸ்பி பென்டிரைவ் எல்லாம் கொண்டாட போல, மெமரி கார்டு எல்லாம் கொண்டாட போல கொஞ்சம் கட்டாயமா வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க வந்து வேலைகளை செய்யுங்க. அடுத்து வந்து ஸ்கிரீனை கூர்மையான பொருள் வச்சு தொடக்கூடாது. அது யாரும் செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாம் செய்ய வேணாம். அடுத்து வந்து அதிகமாக ப்ரோக்ராம்களை ஒரே நேரத்தில் திறந்து வைத்துக் கொண்டு ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்ப பாருங்க, இன்னைக்கே பாருங்க, நான் இப்ப 4 டேப் ஓபன் பண்ணிருக்கேன். கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், மவுஸ் கிளிக் பிராக்டிஸ், கிளவுட் ஸ்டோரேஜ், நியூ டேப், இப்படி. அப்ப இது எல்லாத்தையும் நான் ஒரே இந்த இடத்துல பிடிச்சி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் தனித்தனியா க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இதை க்ளோஸ் பண்றேன், அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்றேன், அப்படி தனித்தனியா க்ளோஸ் பண்ணிட்டு இவரை க்ளோஸ் பண்ண போறீங்க. சரியா? அது கிளியர் தானே? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கம்ப்யூட்டர்ல செய்யக்கூடாது.